ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் இருந்தும் தண்ணீருக்காக 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் நிலையில் இருப்பதாக கூறுகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சில கிராமங்களைச் சேர்ந்த மக்கள். தமிழகத்தில் கர்நாடக ஆந்திர எல்லையோரம் உள்ள மாவட்டம் கிருஷ்ணகிரி. புளோரைடு பாதிப்பு அதிகம் உள்ள இந்த மாவட்டத்தில் 18 லட்சம் மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் வகையில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் கடந்த 2013ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இதன் மூலம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 நகராட்சி, 10 ஊராட்சி ஒன்றியம், 333 கிராம ஊராட்சிகளில் உள்ள பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்க திட்டமிடப்பட்டது. திட்டம் துவங்கப்பட்டு தற்பொழுது 4 ஆண்டுகள் ஆகும் நிலையில் இன்னும் பல கிராமங்களுக்கு காவிரி தண்ணீர் செல்லவில்லை என்று புகார் கூறப்படுகிறது. எங்க ஏரியா தண்ணியே வரல சார், காவேரி தண்ணி அவ்வளவு எப்பவுமே வரல சார். இது வரல எங்களுக்கு தண்ணி ரொம்ப கஷ்டம் சார். மழை இல்லை சார், எங்க ஏரியால ரொம்ப கஷ்டம் சார். தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறோங்க சார். அதனால காவேரி தண்ணி விடணும்னு சொல்றோங்க சார். மானவாரப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட சிறிய கிராமம் காகனேமடுவு. ஆந்திர மாநில எல்லையோரம் உள்ள இந்த கிராமத்தில் 15 நாட்களுக்கு ஒரு முறைதான் தண்ணீர் கிடைப்பதாகவும் கூறும் மக்கள் தண்ணீரை தேடி நீண்ட பயணம் மேற்கொள்கிறார்கள். எங்களுக்கு தண்ணியே இல்லை. நாங்கள் புல்லு குட்டி வச்சுன்னு எப்படி நாங்கள் துணி துவைக்கிறது இல்லை, தண்ணி ஊற்றுறது தண்ணி இல்லை, சாப்பாடு செய்யறது தண்ணி இல்லை, சாமான கழுவு தண்ணி இல்லை. தண்ணிக்கே நம்மளுக்கு பாதை. 2 மைல் தொலைவு போய் அங்கே காற்றுல போய் எடுத்துன்னு வரணும். அவங்க போர் கிட்ட போனால் அவங்க சேர்க்கறது இல்லை. நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஏதோ வயசுக்காரர் போய் அங்கே எடுத்துன்னு வராங்க தொலைவா. நம்ம கேள்விக்கிட்டு என்னத்தை பண்ண முடியும்? ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை முறையாக செயல்படுத்தி அனைத்து கிராமங்களுக்கும் தண்ணீர் கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். நிலத்தடி நீர்மட்டத்தில் இருக்கக்கூடிய புளோரைடு எனப்படுகின்ற நச்சுத்தன்மையின் காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் காவிரி நீர் கிடைக்கும், தங்கள் தாகம் தீர்க்கப்படும் என ஒட்டுமொத்த மக்கள் எதிர்பார்த்திருந்தனர். திட்டம் தொடங்கப்பட்டு 4 ஆண்டுகள் ஆகியும் பல கிராமங்களுக்கு காவிரி நீர் செல்லாத நிலை காணப்படுகிறது. பாதுகாப்பான குடிநீரை வழங்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த கிராம மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கு. புதிய தலைமுறைக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜலீல் அகமதுடன் பரணிவேல்.